ஆ அவன் நல்ல மனுஷன், ஒரு நல்ல நீதிமான். அவருக்கு தான் ஆண்டவர் வெளிப்படுறாரு. தேவதூதன் போயிட்டு கனவுல சொல்றாரு, எப்பா என்ன உங்கள் மனைவி தான்பா உனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்களே, இன்னும் மனைவி ஆகல, மனைவின்னு நியமிக்கப்பட்டிருக்கிறாங்களே, அந்த மனசு தாம்மா நல்ல மனசு, அந்த இடம் தாம்மா நல்ல இடம், பரிசுத்தமான இடம், அங்கே தான் வந்து பிறக்க போகிறாருப்பா அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்ன உடனே இந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன், நீதிமான், நல்ல ஒரு நல்ல பாருங்க எப்படி நியமிச்சிருக்காரு ஆண்டவர். லேலூயா. கணவன் மனைவிக்குள்ள அப்படி இருக்கிறீங்களா? லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சகோதரி மேலே வந்தால் சகோதரன் அடுத்த நிமிஷமே ஆடி அடிச்சுக்கின்னு ஓடியாரணும், கடன் ஓடி வரணும். எத்தனை கணவன்மார் கட்டப்பட்ட நிலையில் வீட்டில் விட்டு வந்திருக்கிறீங்க. பரவாயில்லையா? லேலூயா. பரவாயில்லையா? ஒரு ஊருக்கு வரோம், இல்லைம்மா இல்லைம்மா அந்த ஆளுக்கு டிக்கெட் இல்லைம்மா, அவர் என்னது டிக்கெட்டு அந்த ஆளுக்கு எடுக்கலையா, இந்தா எவ்வளோ வேணும், இந்தா கொடுக்க மாட்டேன், ஏற்ற மாட்டேன், வசூலா விட்ட போவியா? அந்த ஆளை அழுவ விட்டு நீ குடும்பமாக போவ ஊருக்கு முடியுமா? இல்லை ஒருவேளை சில அப்பா பிள்ளைங்க இருக்குல்ல, அப்பா பிள்ளைங்க அப்பா கூட சேர்ந்துக்கின்னு அம்மாவை நடுத்தரில் விட்டு போயிட்டு வரேன் மம்மி டாடா பண்ணிட்டு போமா முடியுமா? தாங்க முடியுமா? இந்த இந்த ஊரில் இப்படி 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 போயிட்டு வர்றதுக்கு நம்மளால் முடியாதுன்னா நம்ம அந்த லோகத்துக்கு போகணுமே, பரலோக ராஜ்யத்திற்கு போகணுமே. அதுக்கு என்ன செய்யணுமா? அவன் நீதிமானாக இருந்தான். யாரு?